2026 ஐபிஎலுக்கு முன்னாடி ஒவ்வொரு அணிகளும் தக்க வைத்த வீரர்கள் யாரு, விடுவித்த வீரர்கள் யாரு, அணியோட பர்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து அஃபிஷியலா வந்தாச்சு. இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தான் அதிக பர்ஸ் வேல்யூவோட வந்துட்டு இருக்காங்க மினி ஏலத்தை எதிர்நோக்கி. அந்த அணிகிட்ட எவ்வளவு தொகை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 64 கோடி ரூபாவை வச்சிருக்காங்க. அதற்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒரு 43 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு அணிகள் தான் இந்த ஐபிஎல் மினி ஏலத்தில் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய அணிகளா இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு இதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. குறிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த ஐபிஎல் மினி ஏலத்துல எந்தெந்த வீரர்களை டார்கெட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட அடுத்த கேள்வியா இருக்கும். ஸோ அந்த கேள்விக்கான விடையை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். முதல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விடுவித்த வீரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த முறை அந்த அணிக்காக விளையாடின ஒரு டாப் 6 வீரர்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல எங்களுக்கு டாப் 5 வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி தூக்கி இருந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, அதுக்கப்புறமா பார்த்தோம்னா தீபக் ஹுடா, விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி, இவங்க 5 பேரும் வந்து அதில் முக்கிய பங்கா இருந்தாங்க. அப்போ இவங்க 5 பேர் இல்லைன்னா இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு டாப் 5க்குமே வந்து ஆள் தேவைப்படுதா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே தான் அவங்க வந்து ஒரு பெரிய ட்விஸ்டே வச்சிருந்தாங்க. ஏன்னா ஐபிஎலோட அந்த மிட் சீசன் சேஞ்சஸ்லாம் நிறைய பண்ணாங்கல்ல, அதன் மூலமாகவே கிட்டத்தட்ட தங்களோட அந்த டாப் 5 வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டீமுக்கு பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா அடிஷனாக வந்தது வந்து சஞ்சு சாம்சன் அப்படிங்கிறனால அவரும் இந்த டாப் 5ல இடம் வகிக்க போறாரு. அதற்கப்புறமா பார்த்தோம்னா கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் போன சீசன் வந்து காயம் காரணமாக சில போட்டிகளில் தான் விளையாடினாரு அப்படிங்கறனால அவரும் மறுபடியும் டீமுக்கு வரும்போது அவரும் அந்த டாப் 5க்குள்ள என்ட்ரி கொடுத்துருவாங்க. ஸோ ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சஞ்சு சாம்சன் அவர் கூட பார்த்தோம்னா ஆயுஷ் மாத்ரே இவங்க 2 பேரும் களமிறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை அப்படி இல்லை இன்னும் நாங்கள் வந்து வேற ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட்டையும் ஆயுஷ் மாத்ரேவையும் ஓப்பனிங்ல இறக்கிட்டு சஞ்சு சாம்சனை 1 டவுன்ல இறக்கலாம். ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்து 1 டவுன்ல விளையாடக்கூடிய வீரர் தான். ஸோ அப்படி பார்த்தோம்னா அந்த முதல் 3 இடங்கள் அப்படிங்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு உறுதியாகியாச்சு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பேபி ஏபிடின்னு சொல்லப்படுற ப்ரோவிஸ் இருக்காரு. அவர் போன சீசன் ஃபுல்லாவே அந்த டீமுக்கு வந்து நல்லா தான் பண்ணி கொடுத்தாரு. என்னதான் மிட் சீசன் பிளேயரா இருந்தாலும் ரொம்பவே க்ரூஷியல் ரோலை ப்ளே பண்ணியிருந்தாரு. கடைசி கட்டம் அப்படின்னு வரும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ்னால வந்து பிளே ஆஃப்க்கெல்லாம் போக முடியல, டேபிள்ல 10வது இடத்துல தான் இருந்தாங்க. அப்படின்னாலும் இவரை பை பண்ணது அப்படிங்கிறது அவங்களோட ஒரு நீண்ட கால பாதைக்கான ஒரு வழியாக தான் பார்க்கப்பட்டது. அதனால இவர் வந்து 4வது வீரராக இருப்பார். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிவம் துபே இருக்க போறாரு. ஸோ இவங்க தான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட டாப் 5 இருக்க போறாங்க. ஸோ அடுத்ததாக இருக்கிற அந்த 6 இடங்கள் இருக்குல்ல அங்கே தான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு நிறைய தேவைகள் அப்படிங்கிறது இருக்கு. இதுல ஒரு இடம் அப்படிங்கிறது மகேந்திர சிங் தோனியோட இடமா இருக்கும். ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா தோனி கடந்த முறை வந்து நிறைய ரோல்ஸை மாத்தி மாத்தி பிளே பண்ணாரு. அதாவது இந்த இடத்துல தான் மகேந்திர சிங் தோனி களமிறங்குவாரு அப்படிங்கிறதே வந்துட்டு கெஸ் பண்ண முடியாத ஒன்றா இருந்தது. திடீர்னு பார்த்தா முன்னாடி வருவார், திடீர்னு பார்த்தா கடைசி பிளேயராக வருவார், திடீர்னு பார்த்தா வரவே மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட டாப் ஆர்டர் சொதப்பினால தான் தோனிக்கான இடம் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த லைன்ல அவர் இறங்குவாருங்கிறது வந்து உறுதியாகாம இருந்தது. ஆனா இந்த சீசன் அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதனால தோனி வந்து வழக்கம் போல தன்னோட அந்த 6, 7 இந்த 2 இடங்கள்ல ஏதாவது ஒண்ணுல நிச்சயமா களமிறங்கிடுவாரு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது ஆல்ரவுண்டர், அதுக்கப்புறம் வந்து பந்து வீச்சாளர்கள் இவங்களுக்கானது தான் வந்து நிறைய தேவைகள் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில இருக்கு. இதுல நூர் அகமது கண்டிப்பா வந்து பிளேயிங் 11ல இருப்பாரு. அதற்கப்புறமா வந்து கலீல் அகமது இருப்பாரு. ஆனா இவர் இம்பாக்ட் பிளேயரா வச்சுக்க போறாங்களா இல்ல வந்து மெயின் 11ல வைக்க போறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அன்ஷுல் காம்போஜ் இவருமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. கடைசி கட்டத்தில் தான் இவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. ஸோ இப்படியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வீரர்கள் வந்து ஏற்கனவே இருக்கிறவங்கல இருந்து தான் இவங்களோட பிளேயிங் 11ல இடம்பெற போறாங்க. அப்போ மினி ஏலத்தில் இவ்வளோ பெரிய தொகையை வச்சுட்டு யாரை டார்கெட் பண்ண போறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்குன்னு ஒரு பழைய ஃபார்முலா இருக்கு. அதாவது தன்னோட டீமுக்கு வந்துட்டு ஓகே இந்த பிளேயர் நம்ம விட்டுலாம் ஏலத்தில் மறுபடியும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை அவங்க எப்பவுமே யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா 2022ஆம் ஆண்டு வந்து ஒரு பிளேயர் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க விட்டாங்க. அப்போ எல்லாருமே திட்டினாங்க, ஏன் இவரை போய் இவங்க வந்து வேண்டான்னு விடுறாங்க, இவர் வந்து இப்போ இந்திய அணியில் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயராக இருக்காங்க, எல்லா மேட்ச்லேயும் இடம்பெறாரு இந்திய அணியில், சென்னை சூப்பர் கிங்ஸ்க்குமே இவர் ஒரு கீ பிளேயர் தானே, அப்படி இருக்கும்போது இவரை ஏன் வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் கொந்தளிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா தீபக் சஹரை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விடுவிச்சது தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 2018ல் தான் அவர் வந்து சிஎஸ்கே அணிக்குள்ளே வந்திருந்தாங்க. அப்போ அவரோட தொகை அப்படிங்கிறது வெறும் 80 லட்சம் ரூபாயாக தான் இருந்தது. ஏன்னா அவரோட பேஸ் பிரைஸ் 20 லட்சம் ரூபாய் இருந்தது. அதுல இருந்து 80 லட்சம் ரூபாய்க்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அவரை வந்து எடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 2021 சீசன் வரைக்கும் அதே 80 லட்சம் ரூபாயில தான் அவர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில இருந்தாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்துருந்தா கூட அவரை வந்து டீமுக்குள்ளே எடுத்திருக்கலாமே, அவங்க வந்து ரீட்டைன் பண்ற வீரர்களே அவரை வச்சிருக்கலாமே அப்படின்லாம் நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனா அங்கே தான் அவங்க தன்னோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை ப்ளே பண்ணாங்க சிஎஸ்கே அணி. ஏன்னா அவரை வந்து விடுவிக்கும் போதே சென்னை சூப்பர் கிங்ஸ் அவர்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்காங்க, எவ்வளவு காசு கொடுத்தாலும் நாங்கள் உங்களை மறுபடியும் எப்படியாவது டீமுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம், நீங்கள் கவலையே
கவலையப்படாதீங்க தீபக் சஹர் அப்படின்னு. ஸோ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக 1 இல்லை 2 இல்லை மொத்தம் 14 கோடி ரூபாய் கொடுத்து தீபக் சஹரை மறுபடியும் வந்து சிஎஸ்கே அணி உள்ளே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு இந்த 2வது நடந்த இந்த ஏலத்துக்கு முன்னாடி தான் வந்து அவரை விடுவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அவருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வரைக்கும் ஏலத்தில் போனாங்க. ஆனால் அதுக்கு மேலே போக முடியாது அப்படிங்கிறனால தான் மும்பை இந்தியன்ஸ் வசம் வந்து தீபக் சஹர் போனார். இதுதான் ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கடந்த கால வரலாறு இருக்கு. இது தீபக் சஹருக்கு மட்டும் இல்லை, அந்த டீம்ல இருந்து விடுவிக்கப்படுற நிறைய வீரர்களை வந்து எப்படியாவது மறுபடியும் தங்களோட டீமுக்கு கொண்டு வரணுங்கிற முயற்சியில் கண்டிப்பாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஈடுபடுவாங்க. அதற்கு இன்னொரு லேட்டஸ்ட் உதாரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரச்சின் ரவீந்திரா. போன சீசன்ல வந்து அவர் வேண்டான்னு விடுவிச்சாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு பெரும் தொகை கொடுத்து அவரை மறுபடியும் உள்ள எடுத்திருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. ஸோ இந்த ஃபார்முலாவை இந்த முறை யாருக்கு பயன்படுத்த போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பத்திரனா. ஏன்னா பத்திரனா இந்த சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப குறுகிய காலம் விளையாடின வீரராக இருந்தாலும் கூட அவரோட நீட் அப்படிங்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. அதனால தான் கடந்த முறை வந்து 13 கோடி ரூபாய் கொடுத்து அவரை வந்து தக்க வச்சாங்க. ஏன்னா தோனியோட அந்த 5வது கப்பை ஜெயிக்கிறதுக்கு அவரோட பங்களிப்பு ரொம்பவே முக்கியமாக இருந்தது. அப்படிங்கிறனால இதுக்கு முன்னாடியே வந்து தோனியை ஒரு முறை வந்து பத்திரனாவோட ஃபேமிலி மீட் பண்ணப்ப அவங்க கிட்ட வந்து தோனி சொல்லியிருக்காரு, உங்கள் பையனை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் வந்து எங்களோட ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி நாங்கள் ரொம்ப நல்லா பார்த்துப்போம், எல்லாமே அவருக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னு பத்திரனாவோட ஃபேமிலியே சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ தீபக் சஹருக்கு என்ன ஒரு வாக்குறுதியை வந்து சிஎஸ்கே கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு வாக்குறுதியை தான் பத்திரனாவுக்கும் கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு உன்னை நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிடுறோம்ப்பா, ஆனால் ஏலத்தில் நாங்கள் எப்படியாவது உங்களை எடுத்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ பத்திரனாவுக்கு தான் வந்துட்டு அவங்களோட மெயின் டார்கெட்டாக இருக்கும். ஸோ பெரிய தொகையை வந்து அவருக்காக மறுபடியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிச்சயமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதற்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற நீட் அப்படிங்கும்போது வந்து சுழற்பந்து வீச்சாளருக்கான தேவை ஒன்று இருக்குது. என்னதான் வந்து நூர் அகமத் இருக்காரு அப்படின்னாலும் கூட ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து சென்னை சேப்பாக்கில் எவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரை மாதிரி இன்னொரு பிளேயர் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறனால சுழற்பந்து வீச்சாளர்களுக்கான இடத்துக்கு யாரையாவது வந்து நிச்சயமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து தேடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கும் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ரெடியாக இருப்பாங்க. இதை தாண்டி ரொம்பவே முக்கியமானது என்ன அப்படின்னா தோனி அந்த டீமோட ஃபினிஷர் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் வருஷங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு ஃபினிஷர் வேணும். அப்படிங்கும்போது அதற்கான ஒரு தேடுதல் அந்த அணிகிட்ட நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஃபினிஷர்ஸாக வந்துட்டு ஐபிஎல்லோட ஏலத்துக்கு மினி ஏலத்துக்கு வரக்கூடிய வீரர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து மேக்ஸ்வெல் இருக்காங்க. அதுக்கப்புறம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வந்து ரசலை விடுவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மில்லர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து நிச்சயமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பெட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதில் வந்து அதிகபட்சமாக யார் மேலே வந்து ப்ரையாரிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸ்வெல் மேலே ப்ரையாரிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பயிற்சியாளருக்கு மேக்ஸ்வெல்ல தனிப்பட்ட முறையிலையும் பிடிக்கும். அப்படிங்கிறனால அவருக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் அப்படிங்கிறத சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ரசல் அப்படின்னு வரும்போது ரசலுக்கு கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் வந்துட்டு பயங்கரமாக போட்டி போடுவாங்க. அவரை விடுவிச்ச கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் நிச்சயமாக போட்டி போடுவாங்க. ஏன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான் வந்து கிட்டத்தட்ட ஐபிஎல்லோட மொத்தமாக அதாவது மெகா ஏலம் நடக்கும்போது இருக்கிற தொகையே வந்து 120 கோடி ரூபாய் தான். ஆனால் அதில் பாதி அமௌண்ட்டை இப்போவே வந்து கையில் வச்சுருக்காங்க மினி ஏலத்துக்கு. அதனால அவங்களும் வந்து ரசலுக்கு ஒரு பெரிய தொகை வரைக்கும் போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ரசலுக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் பெட் பண்ணாங்க அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெட் பண்ணி அவரை மறுபடியும் டீமுக்குள்ளே கொண்டு வர பார்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஏதாவது ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட்டாக, ஏன்னா யாருமே வேண்டான்னு சொல்லி இந்த பிளேயர் வேணுமா அந்த மாதிரிலாம் நினைக்கிற சில பிளேயர்ஸு கூட வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிச்சயமாக எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியாக யாராவது ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டியூ பிளஸஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவரை டீமுக்குள்ளே மறுபடியும் கொண்டு வரதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து டாப் ஆர்டரில் விளையாடக்கூடிய வீரராக இருப்பார். ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு டாப் ஆர்டர் ஏற்கனவே செட் ஆகிட்டனால இந்த முறை வந்து டியூ பிளஸஸ்க்கு சும்மா ஆரம்பித்து விடுவாங்க ஏலத்தை, ஆனால் பெருசாக வந்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஏற்கனவே தோனி இருக்கார். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சஞ்சு சாம்சன் இருக்காங்க. ஸோ இன்னும் ஒருத்தர் கூட இருந்தால் பரவாயில்ல, அது ஒரு வெளிநாட்டு வீரராக கூட இருக்கட்டுமே, காம்பினேஷன் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற பட்சத்தில் ஒருவேளை வந்து குவிண்டன் டீகாக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மினி ஏலம் அப்படிங்கிறது அடுத்த 5 ஆண்டுகளுக்கான அணியை கட்டமைக்கக்கூடிய மினி ஏலமாக இருக்கும். அப்படிங்கிறனால நிறைய வீரர்கள் வந்துட்டு உள்ளே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பத்திரனா மறுபடியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது.